தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை RKIS அகாடமி. ஸோ நம்ம தொடர்ச்சியாக நமது சேனல் வழியாக பொது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கானது 4வது ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதற்கான சிலபஸ் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப்ல எடுத்திருப்பீங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, பிடிஎஃப் இன்னும் எடுத்து பார்க்கல அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கை கொடுத்துருக்கோம். அதில் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது பொது தமிழுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம், ஆன்சர் கீயும் கொடுத்துருப்போம், அதுக்கான ஒரு தெளிவான விடை குறிப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து இனிமேல் வரக்கூடிய சிலபஸ் வந்து அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லகராதியிலிருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதில் ஊர் பெயர்களுடைய மரபு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1லிருந்து 2 கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுலன்னா குரூப் 2ல் சொல்கிறேன். அடுத்து பேச்சு வழக்குக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றது, பேச்சு வழக்கு தொடரில் இருக்கக்கூடிய பிழை திருத்தங்கள், அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல், அதாவது இதுக்கு பேர் தான் இணைப்பு சொற்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு டாபிக். இதுவுமே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அதே மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க, இதுவுமே நீங்கள் இணைப்பு சொற்களில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை சேர்த்து படிச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியோட குறிக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் வந்து எடுத்துருவோம். ஸோ இதில் மொத்தம் 100 வினாக்கள் அப்படின்றத எடுத்திருக்கோம். இந்த டாப்பிக்ல இருந்து நீங்களும் என்னோட சேர்ந்தே வந்து கொஷின்றது கொடுங்க. ஒரு கொஷினுக்கும் 2 செகண்ட் வந்து டைம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. கடைசியில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க 100க்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக்ன்றதை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக உள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் கேள்வின்றது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. ஸோ புதுக்கோட்டை, புதுவை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, கும்பகோணம், குடந்தை, மயிலாப்பூர், மயிலை. இதில் திருச்சிராப்பள்ளி, திருச்சி கரெக்டாக இருக்குது, கும்பகோணம், குடந்தை கரெக்டாக இருக்குது, மயிலாப்பூர், மயிலை கரெக்டாக தான் இருக்குது. புதுக்கோட்டையை பொறுத்தளவுக்கு புதுகை அப்படின்னு வரணும். புதுகை கை அப்படின்றது வந்தால் தான் அது வந்து புதுக்கோட்டை. வை அப்படின்றது கடைசியில் அதனுடைய சஃபிக்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து புதுச்சேரியை வந்து குறிக்கும். ஸோ அப்போ பொருந்தாத ஒன்றுனா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத ஒன்று. தப்பாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ. 2வது வினான்றது பாருங்க, பின்வரும் பழமொழியில் சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக. ஒடிந்த கோல் டேஷ் ஊன்றுகோல் ஆகும். ஒடிந்த கோல் ஆனாலும், ஓகேவா, ஒடிந்த கோல் ஆனாலும் அது வந்து எதற்கு பயன்படுத்தப்படும்? ஊன்றுகோலாக அல்லது நெம்புகோலாக பயன்படுத்தப்படும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து 3வது வினா பாருங்க, பின்வருற்றுள் பிறமொழி கலவாத சொற்றொற்றை தேர்ந்தெடுத்ததுங்க. பிரிட்டிஷ் மொழியினை, பிரிட்டிஷ் அப்படின்றது இங்கிலீஷ் தான். ஸோ இது ஒரு பிறமொழி தான். ஸோ அப்போ இதை நம்ம எடுக்க வேணாம். 2வதுலையும் பிரிட்டிஷ் மொழியினைன்னு இருக்கு. 3வது ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட ஆசிரியர் தமது உயிலில், உயில் அப்படின்றது தமிழ் தான், பட் அதில் நம்ம தூய தமிழ்னு பார்க்குறப்ப இறுதி மொழி அப்படின்றது. அப்போ ஆங்கில மொழியில் தாய்மொழியாக கொண்ட ஆசிரியர் தமது இறுதி மொழியில் தமிழ் மாணவன் என்று எழுதினார். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. 4வது வினான்றது பாருங்க, பின்வரும் நூற்றில் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள சொற்றொற்றை தேர்க. பெரியார் மனதில் சிக்கனமாக சிலவுன்றது வராது. பெரியார் மனத்தில் சிக்கனமாக செலவு செய்யும் எண்ணம் இருந்தது. ஸோ கரெக்ட், எதுவுமே இல்லை, தப்பா இல்லை. மனத்தில் சிக்கனமாக செலவு செய்யும் எண்ணம் இருந்தது. ஸோ அடுத்து இதை வச்சு நம்ம எடுத்தலாம். ஆன்சர் வந்து பி. அடுத்து 5வது வினா பாருங்க, திசை சொல் அதற்கான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. எந்த இணைகள் வந்து கரெக்டாக இருக்குது, எத்தனை இணைகள் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக இல்லை தப்போ 2ல் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் பண்டிகை அப்படின்றது திருவிழா அப்படின்றது இருக்கு, சிம்பிள். அடுத்து அச்சன் அப்படின்னா சகோதரர் அப்படின்னு இருக்கு. வேடிக்கை அப்படின்றது வேடிக்கைக்கு வந்து காட்சி இருக்கு. வெள்ளம்க்கு வந்து நீர்ப்பெருக்கு இருக்கு. அசல்னா தந்தி அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் வந்து எது தவறானவைனா அச்சன்னா அப்பா அப்படின்றது வரும். ஓகே, அம்மையப்பன் அப்படின்றது வரும் இல்லையா, அப்பன் தான் அச்சன் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 2வது தவறு. அடுத்து அசல் அப்படின்னோம்னா ஒரிஜினல், அதாவது உண்மை அப்படின்னு வரணும். இதில் தந்தின்னு வந்திருக்கு, அப்போ அதுவும் தவறு. அப்போ 2, 5 வந்து இதில் தவறானவை அப்படின்றது அர்த்தம். அடுத்து 6வது வினா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யா அப்படின்றப்ப தெரிஞ்சிருக்கும், யா அப்படின்றப்ப அகலம். அடுத்து ஓ அப்படின்றப்ப மதகு நீர் தாங்கும் பலகை. வவ்வர் அப்படின்றப்ப கபர். சி அப்படின்றப்ப இகழ்ச்சி. மைனா அஞ்சனம். அப்போ 4, 5, 2, 3, 1. 4, 5, 2, 3, 1 ஆன்சர் டி. அடுத்து 7வது வினா பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இது வந்து ஒரு பழமொழி, இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லைன்னா துன்பப்படுவீங்க, இல்லை என்றால் அப்படின்றது வந்து வரணும். 8வது வினான்றது பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஓரெழுத்து ஒரு மொழி, அதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வந்து இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். நாய்,
பை இளமை கரெக்டாக தான் இருக்குது. மூணா மூப்பு கரெக்டாக தான் இருக்குது. நோய் அப்படின்னு இருக்கு. ஸோ நாவு அப்படின்றது வரணும் அல்லது விலங்குன்னு வரணும். அப்போ இது தவறு. அடுத்து அப்படின்னோம்னா துன்பம்னு வரணும், நோயின்னு வரக்கூடாது. மூணா மூப்பு தான், பையனா இளமை தான். ஸோ அப்போ எத்தனை இணைகள் சரியானவைனா 2 இணைகள் சரியானவை, 2 இணைகள் தவறானவை. 9வது வினா பாருங்க, பின்வரும் சொல் தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. தலகாணி தலைகாணி, வேர்வை வியர்வை, விலை விளக்கு விளக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ தலைகாணின்னு இருக்கு. ஸோ தலைகாணினா தலையணை அப்படின்னு வரணும். ஓகே, தலையணை தான் தலைகாணின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் சொல்லும்போது. அப்போ இதுதான் தவறாக பொருந்தியுள்ள இணை. 10வது வினான்றது பாருங்க, பின்வரும் சொல் பிழையற்ற தொடரனை தேர்ந்தெடுத்து எழுதுக. எங்கள் ஊரில் ஓர் புலி புகுந்து விட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஓர் கான்செப்ட்ல. ஸோ அப்போ ஓர் அப்படின்றது எங்க வரணும்? உயிரெழுத்துக்களுக்கு முன்பு ஓர்ன்றது வரணும். மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு அப்படின்றது வரும். ஸோ அதன்படி பார்த்தோம்னா புலிக்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்கணும். பட் அதில் ஓர் இருக்கு, தவறு. அது என்ன எழுத்து என தெரியுமா அப்படின்றது இருக்கு. ஸோ அது அதே மாதிரி தான் உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். என்னன்றது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி அது வந்திருக்கு. ஸோ கரெக்டு. என்ன எழுத்து என்ன தெரியுமா, இது வந்து முழுமையாகவே கரெக்டாக தான் இருக்கு. இதில் ஒரு இரவுன்னு இருக்கு, ஓர் இரவுன்னு வரணும். அது ஓர் அன்னப்பறவை அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படி தானே வந்திருக்கணும். இல்லை ஒரு வந்திருக்கு. ஸோ தப்பு. ஸோ அப்போ இதன்படி நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறது வந்து பி. 11வது வினா பாருங்க, வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊர் பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு? கலாக்காடு, அதே மாதிரி சீவலப்பேரி, மாங்குளம், பேரஊராணி அப்படின்ற ஊர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னது சார் அப்படின்னோம்னா கலாக்காடு. ஓகேவா, இதில் ஊர் பெயர்கள் என்னது? கலாக்காடு. அதுதான் வேறுபட்ட ஒன்று, மற்ற எல்லாமே ஒன்று. அடுத்து 12வது வினா பாருங்க, கொடையில் சிறந்தவர் பார். அத்தொடரில் வந்துள்ள வேற்றுமை உறுப்புகளில் பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொடையில் அப்படின்றது அப்ப என்ன வந்திருக்கு? கொடை கூட்டல் இல் அப்படின்றது தான் கொடையில் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள், பார்த்தாலே எடுத்துருவீங்க. 13வது வினா பாருங்க, பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தருக. எங்கிருந்து வரீங்க, எங்கிருந்து வருகிறீர்கள், இது பார்த்தாலே எடுத்துருவீங்க. எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது கரெக்டான விடை. 14வது வினா பாருங்க, பின்வரும் ஒன்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு, ஸோ கொள்ளணும்னு வராது, தெரிஞ்சுக்கணும்னு வராது. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புறேன் வராது. அப்ப என்ன வரும்? விரும்புகிறேன் என்பது கரெக்டான விடை. ஆன்சர் சி. 15வது வினா பாருங்க, அதுக்குள், அதற்கான எழுத்து வழக்கு என்னது? அதற்குள் அப்படின்னு வரணும். 16வது வினா பாருங்க, சரியானதை தேர்க. இதுவும் ஒரு கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஓர் என்பது ஒரு என்னதுக்கு வரணும்? உயிரெழுத்துக்கள் முன்னாடி வரணும். அப்போ அழகிய அழகிய நகரம் என்பதை கரெக்டான விடை. இருந்தாலும் 2வது ஆப்ஷன் 3 ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அழகிய முன்னாடி ஓர் வரணும், தப்பு. அதே மாதிரி இங்க ஒன்றே அதுவும் தப்பு. ஒரே இதுவும் தப்பு. ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொரு அழகிய நகரம் என்பது எக்ஸாக்டா கரெக்டா 100% கரெக்டா இருக்கு. 17வது வினான்றது பாருங்க, அதே தான் ஓர் பிழையை வந்து திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஓர் புத்தகத்தை வருமா? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும், உயிர் எழுத்துக்கள் முன்னாடி தான் ஓர் வரணும். அப்ப ஓர் புத்தகத்தை அப்படின்னு வராது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒரு புத்தகத்தை கரெக்டு. தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை பெறுகிறார், ஒரு அனுபவத்தை பெறுகிறாய். இதுல உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ ஓர் அனுபவத்தை பெறுகிறார். ஆன்சர் சி. 18வது வினா பாருங்க, பிழையற்ற தொடர். அதே தான் ஒரு கான்செப்ட். அப்ப ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான், சிம்பிள். அப்ப ஆன்சர் டி. 19வது வினா பாருங்க, அதே தான் பிழையற்ற தொடர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இரவும்னு வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓர் இரவும் ஓர் பகலும்னு வராது, ஒரு பகலும்னு வரணும். அப்போ ஒரு இரவும் வராது. அப்போ ஆன்சர் டி தான். இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். செக் பண்ணிக்கோங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ இதுதான் முழுமையாக கரெக்டாக இருக்கு. ஆன்சர் டி. 20வது வினான்றது பாருங்க, ஓர் பிழை திருத்துக. அதே தான். ஸோ மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர், தவறு. ஸோ இங்கே ஓர் பொதுக்கூட்டம் தவறு. ஸோ அடுத்து பாருங்க, மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்கிறார். ஸோ எல்லாமே முழுமையாக இருக்கு. ஸோ ஆன்சர் சி. 21வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்த பாகம் குடிக்கவா அப்படின்றது இருக்கு. நீத்த பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ மேல் கஞ்சி குடிக்கவா, நீத்த பாகம் குடிக்கவானா மேல் கஞ்சி குடிக்கவா என்பது கரெக்டான விடை. அடுத்து 22வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. ஊட்டி, புதுவை, புதுகை, வேலூர். ஊட்டி இது வந்து உதகமண்டலம் அப்படின்றது வரணும். புதுவை புதுச்சேரி, புதுகை புதுக்கோட்டை. வேலூர் மட்டும்தான் டைரக்டா இருக்கக்கூடிய ஊர். அப்போ மற்ற எல்லாமே மருவு, இதுதான் டைரக்டா இருக்கக்கூடிய ஊர். ஸோ அப்போ அதுதான் பொருந்தாத ஒன்று. ஆன்சர் டி.
23வது வினா பாருங்க, ஏரிக்காடு என்ற ஊர் பெயர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏரிக்காடு அப்படின்ற ஊர் தற்போது ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு தான் ஏரிக்காடு என அழைக்கப்படுகிறது. 24வது வினா பாருங்க, மன்னை என்பது எவ்வூரினுடைய மருவு? மன்னை அப்படின்றப்ப மன்னார்குடியோடைய மருவு. மன்னார்குடி தான் மன்னை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சிம்பிள். 25வது வினா பாருங்க, ஊர் பெயர்களின் மருவை தேர்ந்தெடுத்ததுக. தேவக்கோட்டை. ஸோ தேவக்கோட்டை என்பது தேவிக்கோட்டைன்னு முதல்ல அழைச்சிருப்பாங்க. தேவிக்கோட்டை அப்படின்றது மருவி, அதுக்கப்புறம் தேவோட்டை அப்படின்னு வரணும். ஸோ அதுதான் தேவக்கோட்டை அப்படின்னு மருவி இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ. 26வது வினா பாருங்க, வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயர் மருவு என்ன? வானவன் மாதேவியுடைய மரு வந்து மானம்பதி. ஸோ மானம்பதி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா உத்திரமேரூர் இருக்குள்ளே, உத்திரமேரூர் கல்வெட்டு படிப்பீங்களே, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் மானம்பதி. 27வது வினா அப்படின்றது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வரான். அப்ப அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படின்றதான் கரெக்டான விடை. ஆன்சர் வந்து ஏ. 28வது வினா பாருங்க, பின்வரொன்றுள் பிறமொழி கலவாத தொடரை தேர்ந்தெடுத்ததுங்க. மாலா என்னப்பா ஹாப்பி லீவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் மாலா என்னப்பா அரை நாள் விடுப்பா என் காலைக்கு வகுப்பிற்கு வரவில்லை, கிளாஸுக்கு வரவில்லை அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்போ வகுப்பிற்கு வரவில்லை கரெக்டாக தான் இருக்குது. டோன்ட் வரி இங்கிலீஷு. மறுபடியும் டெஸ்ட் வைப்பார்கள் இங்கிலீஷ். ஸோ அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆன்சர் பி. 29வது வினா பாருங்க, சரியான மரபு தொடரில் அமைந்துள்ள சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான், ஏனெனில் அவன் கொடிகட்டி பறந்தான். ஸோ அப்போ முருகன் கையில் இருக்க எல்லா பொருளையும் இழந்துட்டான். ஏன்? அவன் ஒரு பெரிய செலவாளி அப்படின்றது. அப்போ இங்கே இருக்க பாருங்க, ஆன்சர் சி பாருங்க, முருகன் கையில் இருந்த பொருளை இழந்து விட்டான், ஏனெனில் அவன் ஒரு பெருஞ்செலவாணி. ஸோ அதுதான் ஆன்சர் சி என்பதுதான் கரெக்டான விடை. 30வது வினா பாருங்க, பின்வரொன்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார். ஸோ ஓர் அமைச்சர் அவரது மகளோடு அப்படின்றது இருக்கு, அவரோட மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஓர் அமைச்சர் அவரது மகனோடு தாண்டி அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஸோ அப்போ அவருடையன்றதான் எக்ஸாக்டானது, அவரோடுன்றதை தாண்டி. ஸோ அப்போ அவருடைய என்பதான் கரெக்டான விட. ஆன்சர் சி. ஸோ 31வது வினா பாருங்க, பொறுத்துக. இங்கிட்ட வந்து பேச்சு வழக்கு, இங்கிட்ட எழுத்து வழக்கு. ஃபர்ஸ்ட் கீதுனா இருக்குது. எல் அப்படின்றப்ப இலை, அதாவது இலைன்றது இலை. உலகம் அப்படின்றப்ப உலகம். சிம்பிள். சாப்பிட்டானா சாப்பிட்டான். அப்போ 3 1 4 2 3 1 4 2 ஆன்சர் ஏ. 32வது வினா பாருங்க, திண்ணையர் என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்க. ஸோ திண்ணையர் அப்படின்றது மன உறுதி உடையவர். திண்மம் அப்படின்னோம்னா என்னது? ரொம்ப கடினம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மன உறுதி உடையவர் அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. 33வது வினா பாருங்க, தகலி என்பதன் சரியான பொருளை தேர்க. தகலி அப்படின்றப்ப அகல் விளக்கு. தகலி அப்படின்றது எதை குறிக்கும்? அகல் விளக்கை குறிக்கும். ஸோ அதுதான் கரெக்டு. நெருப்பு அப்படின்னு போடுவீங்க. நெருப்பு தனியாக இருந்துச்சுன்னா அது கரெக்டு. பட் அகல் விளக்கு இருக்குன்னா அதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். 34வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. செங்கற்பட்டு செங்கை அல்லது செங்கல்நீர் பட்டு. மதுரை மடிரை மதுரை அல்லது மதுரை கரெக்டு. தில்லைனா சிதம்பரம். பழவேற்காடு அப்படின்றது பழனிமலை கிடையாது. ஏன்னா பழனிமலைனா திரு ஆவினன்குடின்னு வரணும். ஸோ அப்போ இதுதான் பொருந்தாத ஒன்று. ஸோ ஆன்சர் ஏ. 35வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு பிழை திருத்துக. புலக்கடை பக்கம் போகாதுன்னா புறக்கடை பக்கம் போகாது என்பது கரெக்டான விட. ஆன்சர் பி. 36வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு பிழை திருத்துக. எண்ணெய் தேய்த்து குளித்தல் வேண்டும். அப்போ எண்ணெய் தேய்ச்சு அப்படின்றது தவறு. எண்ணெய் தேய்த்து குளித்தல் வேண்டும்ன்றதை தாண்டி எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதான் 100% இருக்கிறதுல வந்து கரெக்டான ஒரு விடை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி. 37வது வினா பாருங்க, பை என்பதன் சரியான பொருளை தருக. பை அப்படின்றது பாம்பின் படம். கூர்மை அப்படின்றது இருக்கு. இடர் அல்லது அழகு. பை அப்படின்னோம்னா இளமை அப்படின்றது வரும், இல்லைன்னா பாம்பின் படம் என்பது கரெக்டான விடை. 38வது வினா பாருங்க, கை என்பதன் சரியான பொருளை தருக. கைனா புத்தகத்தில் இருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியில ஒழுக்கம் அப்படின்னு இருக்கும். சிம்பிள். 39வது வினா பாருங்க, சந்திரன் சிவன் யமன் காலம் பிரம்மன் நஞ்சு. கிட்டத்தட்ட 4 கடவுள் குறிச்சிருச்சு பாருங்க. சந்திரனையும் சிவனையும் யமனையும் பிரம்மனையும் குறிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த என்னும் பொருட்களை கொண்ட ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எழுத்துக்களை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மா தான் எல்லாத்தையும் வந்து குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்து 40வது வினா பாருங்க, பே என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருளை தருக. பேனா மேகம், பெய் மேகம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் பெய் மேகம். 41வது வினா அப்படின்றது பாருங்க, கொராமுனுசு என்னும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொராமுனுசு அப்படின்னோம்னா கிராம நிர்வாக அலுவலர், அதாவது VAO என்பது வந்து கரெக்டான விடை.
அடுத்து 42வது வினா பாருங்க, திருகை என்னும் பேச்சு வழக்கு சொல்லின் எழுத்து வழக்கு என்ன? ஸோ திருகை அப்படின்றது எதை குறிக்கும்னா, மாவு அரைக்கக்கூடிய கல்லை தான் என்ன சொல்லுவாங்க, திருகை அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அடுத்து 43வது பாருங்க, காப்பி என்ற சொல்லின் எழுத்து வழக்கை தேர்க. ஸோ காப்பி அப்படின்றத குழம்பி நீர், தேநீர்னா டீ அப்படின்றது இருக்கும் இல்லையா, அப்போ காப்பி அப்படின்றப்ப காஃபி அப்படின்றது எது குறிக்கும், குழம்பி நீர் அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். சிம்பிள். 44வது வினா பாருங்க, எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாங்க சாமி வாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ வாங்கன்னா வாருங்கள் சாமி வாருங்கள். ஸோ இதில் வந்து சாமியா சுவாமியான்னு வரும், அதை யாரும் குழப்பிக்காதீங்க. சாமின்னு வந்தால் சாமி தான், இல்லைன்னா சுவாமின்னு வந்தால் சுவாமி தான். சார் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் பார்க்கவே கூடாது, சாமியா சுவாமியான்னு பார்க்கக்கூடாது, வாங்க வாருங்கள் அதை தான் பார்க்கணும். இது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே எழுத்து வழக்கு தான். ஓகேவா? ஸோ அப்போ வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்பது கரெக்டான விடை. 45வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லில் உள்ள பிழையை திருத்துக. இன்றைக்கு காத்தாலும் சுடுதண்ணீர் குடித்தேன். ஸோ அப்போ காத்தாலன் இருக்கு. அப்போ காத்தாலன்னு என்னது, காலையில். அப்போ சுடுதண்ணீர் குடித்தேன் இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, இன்று காலையில் தேநீர் குடித்தேன். அடுத்து இன்று காலையில் குழம்பி நீர் குடித்தேன். அடுத்து இன்று காலையில் குழம்பி நீர் குடித்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இன்றைக்கு காத்தால வராது. அடுத்து இன்னைக்கு அப்படின்னு இருக்குது, வராது. இன்றைக்கு காத்தால வராது. அப்போ இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பது கரெக்டான விடை. 46வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லில் உள்ள பிழையை திருத்துக. ஸோ எல்லாரும் வேகமா எங்கே போகிறோம். ஸோ எல்லாரும் வேகமா எங்கே போகிறார்கள் என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து 47வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லில் உள்ள பிழையை திருத்துக. கொட்டாங்குச்சியில் வடித்து நீட்டினான், சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டான். கொட்டாங்கச்சியுடைய பேர் தான் சிரட்டை. அப்ப சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் என்பது கரெக்டான விடை. 48வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லில் உள்ள பிழையை திருத்துக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு வீசியது. தென்றலு கிடையாது. அப்ப சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுதான் கரெக்டான விடையும் கூட. அடுத்து 49வது வினா பாருங்க, பேச்சு வழக்கு சொல்லில் உள்ள பிழையை திருத்துக. எம் ஊர் ஆற்றுல தண்ணீரே இல்லை. அப்போ எம் ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா? இல்லை தண்ணியிலேன்னு வராது, தண்ணீரே இல்லைன்றதான் கரெக்டு. 50வது வினா பாருங்க, ஏடு சுவடி புத்தகம் பணுவல் இது எல்லாத்தையும் எது வந்து குறிக்கக்கூடியது அப்படின்னா நூல் தான் எல்லாத்திற்குமான ஒரு மொழியாக வந்திருக்கும். 51வது வினா பாருங்க, அடிசில் அமலை ஐனி பொம்மல் பதம் பாத்து முரல் வல்சி இல்லை அடிசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ அடிசில் அப்படின்றது எதை குறிக்கும், சோறு அப்படின்றத குறிக்கும். சோறு பண்டினா எதை குறிக்கும், வயிறை வந்து குறிக்கும். ஸோ சிம்பிள், இதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து 52வது வினா பாருங்க, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் தவறானது எது. தத்தை சுகம் மங்கை கிள்ளை அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதில் எது சார் மாறுக்கு அப்படின்னா மங்கைனா மயில் அப்படின்றது அர்த்தம். தத்தை கிள்ளை அப்படின்றப்ப கிளி அப்படின்றது அர்த்தம். சுகமும் கிளியை தான் குறிக்கும். ஸோ அப்போ இது மயிலை குறிக்குது. சிம்பிள். 53வது வினா பாருங்க, மயிர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். பொருட்டுனா அதன் காரணமாக, என்ன விஷயத்துக்கு பொருட்டுனா என்ன விஷயம், தேர்வின் பொருட்டு தேர்வு காரணமாக ஆயத்தமானால் அப்படின்றதான் கரெக்டான விடை. 54வது வினா பாருங்க, வாரணம் என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்க. வாரணம் 1000 அப்படின்றப்ப யானை படை சூழ 1000 யானைகள் படை சூழ கல்யாணம் நடந்துச்சு கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாரணம்ன்றது யாதை குறிக்கும், யானையை குறிக்கும். வேற என்ன குறிக்கும், பிடி அப்படின்றது குறிக்கும், களி பிடிக்கும், கரிமா அப்படின்றது யானையை தான் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளும் குறிக்கும். அடுத்து 55வது வினா பாருங்க, தமர் என்பதன் பொருத்தமான பொருளை தேர்க. ஸோ தமர் அப்படின்றப்ப உறவினர் அப்படின்றது அர்த்தம். சமர் அப்படின்றது இது தாவுக்கு பதிலாக சா இருந்துச்சுன்னா அது வந்து போரை பற்றி குறிக்கும். தமர்னா உறவினர், சமர்னா போர். 56வது பாருங்க, சொற்களின் பொருளை அறிந்து சரியற்றதை தேர்க. ஸோ சரியற்றதுன்னு கேட்டிருக்காங்க, சரியானது கிடையாது, சரியற்றது. ஸோ அப்போ சிதவல் அப்படின்றது தலைப்பாகி கரெக்டு. மாசுனோன்னா பாம்பு, மாசுனோ அதே மாதிரி தாராளம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பாம்பு தான் குறிக்கும். அடுத்து கொன்மு அப்படின்னோம்னா மேகத்தை தான் குறிக்கும். ஸோ அப்போ தரளம் அப்படின்றப்ப முத்த குறிக்கும், இதுல பொண்ணுன்னு இருக்கு. ஸோ தவறு. ஸோ அப்போ சரியற்றது என்றால் பி. 57வது வினா பாருங்க, ஓர் என்னும் சொல் உயிரெழுத்து தொடங்கும் சொற்களுக்கு பின்பு வருதல் வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஓர் என்னும் சொல் உயிரெழுத்துங்கள் வந்து தொடங்குறதுக்கு முன்பு வர வேண்டும். ஸோ அப்போ வந்து இதை வச்சு நம்ம எடுத்துலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒரு என்ற சொல் உயிர்மை எழுத்து தொடங்கும் முன்பு வர வேண்டும். ஸோ அது கரெக்ட். ஸோ அப்போ 2 மட்டும்தான் சரி. 58வது வினா பாருங்க, யா என்ற எழுத்தால் குறிப்பிடப்படும் ஓர்லெழுத்து ஒரு மொழியை தேர்க. யா அப்படின்றப்ப அகலம். யாண்டு அப்படின்றது தமிழ்ல வந்து அகலத்தை வந்து குறிக்கும். அதனாலதான் யானா அகலம்.
59வது வினா பாருங்க. சரியான விடையை தேர்க. அதாவது சரியான தொடரை தேர்க. கொடுத்த செய்தியைன்றது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கிடையாது. அப்ப கொடுத்த செய்தியை கோர்வையாக அப்படின்றதற்கு கோர்வைன்றது பேச்சு வழக்கு. ஸோ அப்ப கொடுத்த செய்தியை கோர்வை ரெண்டுமே பேச்சு வழக்கு தான். ஸோ அப்ப ஆன்சர் டி தான் கரெக்ட். ஏன்னா மூணுமே தவறுனா கொடுத்த செய்தியை கோவையாக பேசு. கோர்வையாகனா இணைத்து. ஓகே, கோர்வைன்றது உங்களுக்கு தூய தமிழ் மாதிரி இருக்கும், கிடையாது. கோவைனா தான் தூய தமிழ். கோர்வைன்றதை நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது. அப்ப கொடுத்த செய்தியை கோவையாக பேசு என்பதுதான் கரெக்டான விடை. 60வது வினா பாருங்க. தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி டேஷ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும். 7th புத்தகத்துல காகித இல்லத்து லெசன்ல வரும். தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நமது நாட்டின் தாய்மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது வரும்? எனவே. இது காகித இல்லத்து பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஒரு விஷயம். 61வது வினா பாருங்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. அதனால்ன்றது வரக்கூடாது. ஸோ அதனால் வரக்கூடாது, ஆதலால். நான் ஏற்கனவே போன இடம் தான், ஸோ ஆதலால் எனக்கு ஒரு பயம் அப்படின்றது எதுவும் இல்லை. அச்சம் ஒன்றும் இல்லை அப்படின்றது கரெக்டான விடை. 62வது வினா பாருங்க. பிறருக்கு கொடுப்பதே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுப்பதே என்ன பண்ணும்? செல்வத்தை வச்சிருக்கிறது கூடிய பயன் அப்படின்னு சொல்றாங்க. எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது கரெக்டான விடை. 63வது வினா பாருங்க. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழ் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார் டேஷ் அவருடைய மாணாக்கர்களிடம் அவர் கற்பதனை மிகவும் விரும்பினார். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழ் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். ஸோ அப்போ ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன வரணும்? ஆகையால் அப்படின்றது. உங்களுக்கு இந்த அதனால், ஆகையால் மற்றும் ஆதலால் அதற்கெல்லாம் தனியாக ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு செப்பரேட்டாக அதற்கான ஒரு தனி கிளாஸஸ் போடலாம். அடுத்து 64வது வினா பாருங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் அஞ்சவில்லை டேஷ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் அஞ்சவில்லை, ஏனெனில் நான் என் உயிரை விடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஏனெனில். 65வது வினா பாருங்க. அதே தான் 7th புத்தகம். ஸோ காகிதம் இல்லத்து லெசன். காகிதம் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அவர் கார்ல போறத விரும்பாத ஒரு நபரா இருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஏனில் அப்படின்றது ஏனில்னா அதனுடைய ஏன் என்ற கேள்விக்கு பதில், அதுதான் ஏனில். அப்ப ஏன்? அப்போ அவருக்கான பதில் என்னன்னா அவர் எளிமையை விரும்பியவர் என்பது கரெக்டான விடை. 66வது வினா பாருங்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். ஸோ இப்போ டேஷ் ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்றார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், அப்போ அதற்கு ஒரு பதில் சொல்றார். அப்போ ஆன்சர் என்னது? அதற்கு தான். ஸோ அப்போ அதற்கு போட்டு ஆன்சரை போட்டு பாருங்க. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்றான். ஸோ அப்போ ஆன்சர் ஏ. 67வது வினா பாருங்க. கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லி தேர்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் டேஷ் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். அப்ப தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்றதுக்கு ஒரு பதில் சொல்றோம், ஏன்னா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏனெனில் கரெக்டா நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலும் இணைப்பு சொல்லி எடுத்துடலாம். அப்ப தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். 68வது வினாப்பாங்க. செய் செரு பலனம். ஸோ இதை வச்சு செய் செருன்னு எடுத்துடலாம். இது எதெல்லாம் குறிக்கும்? வயலை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள். 69வது வினா பாருங்க. பின்வருவற்றுள் ஒரு பொருள் தரும் சொற்களில் பொருந்தாத ஒன்றினை தேர்க. ஆண்டயோனி அப்படின்றது சூரியனை குறிக்கும், பருதி சூரியனை குறிக்கும், இரவி சூரியனை குறிக்கும். அப்ப எது பொருந்தாத ஒன்று? திங்கள். திங்கள் எதனை குறிக்கும்? நிலவை குறிக்கும். சிம்பிள். அடுத்து 70வது வினா பாருங்க. ஊ என்னும் சொல்லின் பொருளை தேர்க. ஸோ ஊ அப்படின்றது எதை குறிக்கும்? ஊன் அப்படின்றத குறிக்கும். ஊன் அப்படின்றப்ப இறைச்சி அப்படின்றது அர்த்தம். சிம்பிள். 71வது வினா பாருங்க. பேச்சு வழக்கு சொல்லில் உள்ள பிழையை தெரிஞ்சுக்க. மலர்விழி சுபத்தில். ஸோ சுபத்தில் வராது, சுபற்றில் வராது. ஸோ ஓகே, அப்போ இதை வச்சு நீங்கள் இது தெரிஞ்சுனாலே உங்களால் ஈஸியாக எடுக்கலாம். சார் ஏன் சார் வராது அப்படின்னா, இப்போ சுவற்றில் அப்படின்றத எடுங்க. ஸோ சுவற்றில் அப்படின்றத நீங்கள் அதை பிரித்து பார்க்கணும். இப்போ இருங்க நான் எழுதிக்கிறேன். சுவற்றில் அதை பிரிச்சிங்க அப்படின்னா சுவலில் அப்படின்னு வரும். ஸோ சுவல் அப்படின்றப்ப
உங்களுடைய தோல் அப்படின்றது தமிழில் வந்து அர்த்தம். அப்போ மலர்விழி சுவற்றில் வரைந்தால்னா உங்கள் தோளில் வரைந்தால்னு அர்த்தமா? கிடையாது. அதில் எதில் வரைஞ்சாங்க? சுவரில் வரைந்தால். அப்போ சுவரில் பிரிச்சிங்கன்னா சுவர் கூட்டல் இல். சுவர்னா உங்களுடைய சுற்றுப்புற சுவர். அப்போ சிம்பிள். அப்போ எது? சுவரில் தான் கரெக்டு. சுவத்தில்ன்றது வராது. சிம்பிள். அப்போ பாருங்க, அப்போ எது கரெக்டு? மலர்விழி சுவரில் சித்திரம் வரைகிறாள் என்பது கரெக்டான விடை. சிம்பிள். இது தெரிஞ்சாலே போதும். எல்லா கொஸ்டின்ஸும் இது மாதிரி வந்து இருக்கு. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருந்துச்சு போன வருடத்தில், இதுக்கு முந்தின வருடத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஷார்ட்கட் மாதிரி. இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். 72வது வினா பாருங்க. பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருந்தாத ஒன்றை தேர்க. பானா அழகு, தூய்மை பாதா, பாம்பும் பாதா. ஸோ அப்போ எது? திருமால் தான். ஐயி அவங்களுக்கு தேவுக்கு தான் திருமால் வருவாங்க, பாவுக்கு வரமாட்டாங்க. 73வது வினா பாருங்க. சினம் விஷம் என்ற சொல்லை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? சினத்தையும் விஷத்தையும் குறிக்கக்கூடியது என்னது? தீ. தீ அப்படின்றது ஒரு கோபத்தை குறிக்கும். சினம்னா கோபம், விஷத்தையும் குறிக்கும். 74வது வினா பாருங்க. நை எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தருக. நை அப்படின்னோம்னா இகழ்ச்சி அப்படின்றது அர்த்தம். அதாவது ஒன்னொரால வருத்துதல், அதாவது வருந்து அப்படின்றது அர்த்தம். 74க்கு ஆன்சர் ஏ. 75வது வினான்றது பாருங்க. அகலம் என்ற பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? யாண்டு அப்படின்றது பார்த்தோம். யா அப்படின்றப்ப அதுதான் எதை குறிக்கும்? அகலம் அப்படின்றத குறிக்கும். அப்ப யா என்பது அகலம். ஸோ ஆன்சர் வந்து பி. 76வது வினா பாருங்க. மூனா மூப்பு கரெக்ட். மோனா முகத்தல் கரெக்ட். கானா சோலை கரெக்ட். பைனா இளமை அப்படின்னு வரணும். பட் புல்லுன்னு இருக்கு. அப்போ அதுதான் தவறு. 77வது வினா பாருங்க. ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தருக. ஓ அப்படின்றப்ப எதை குறிக்கும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மயிலை குறிக்கும். ஓ அப்படின்றப்ப மயிலை வந்து குறிக்கும். மங்கை அப்படின்றது எதை குறிக்கும்? மயிலை வந்து குறிக்கும். சிம்பிள். 78வது வினா பாருங்க. வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஸோ அப்போ வி வந்து எதை குறிக்கும் அப்படின்னோம்னா மகரந்தத்தை குறிக்கும். அதாவது வீணா பூவை குறிக்கும், பூவின் உள்ள மகரந்தத்தை குறிக்கும். சிம்பிள். 79வது வினா பாருங்க. நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நானா நாவு அப்படின்றது அர்த்தம். நாவுனா நாக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பி. 80வது வினா பாருங்க. மிகுதி என்ற பொருள் தரும் சொற்களில் பொருந்தாதது என? சால, களி, அதே மாதிரி ஒரு, அதே மாதிரி நனின்றது இருக்கு. ஸோ இதில் மிகுதி வந்து கொடுக்காது, வந்து களி அப்படின்றதான் கொடுக்காது. சிம்பிள். 81வது வினா பாருங்க. சரியான எழுத்து வழக்கை தேர்க. அதுக்குள்ள, அதுக்கு, அதற்குள்ளே, அதுக்கு இருக்கணும், அதற்குள். ஸோ அப்போ இதில் சரியான எழுத்து வழக்குனா அதற்குள் என்பது கரெக்டான விடை. 82வது வினா பாருங்க. நேற்று புயல் வீசியது டேஷ் பள்ளிக்கு விடுமுறை. நேற்று புயல் வீசியது ஆதலால் பள்ளிக்கு விடுமுறை. ஆதலால் பள்ளிக்கு விடுமுறை அப்படின்றது வரணும். 83வது வினா பாருங்க. ராமன் கடினமாக உழைத்தார். ஸோ அதனால வாழ்க்கையில உயர்ந்தார். அப்போ ராமன் கடினமாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். சிம்பிள். இதெல்லாம் சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துருவீங்க. இந்த ஆதலாளுக்கும் அதனாலுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஆகையாளுக்கும் ஆதலாளுக்கான டிஃப்ரென்ஸ், அந்த இது மட்டும் நீங்கள் ஒரு கான்செப்ட், அதாவது விதி பேஸ் பண்ணி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த விதிகளை வச்சு மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 84வது வினா அப்படின்றது பாருங்க. தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் சரியான பொருளை தேர்க. ஸோ தூ அப்படின்னோம்னா ஒன் அப்படின்றது அர்த்தம். இது ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கு, 7th புத்தகத்தில் இருக்கு. 85வது வினா பாருங்க. பகை என்னும் பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஸோ பகை என்பது எதில் வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்து இருக்கும் அப்படின்னா தூ. ஓகே, தூ அப்படின்னோம்னா பகையை வந்து குறிக்கும். ஸோ அப்போ 85க்கு இது ஆன்சர் டி. 86வது வினா பாருங்க. தே என்பதன் பொருள் என்ன? ஸோ தே என்பதனுடைய பொருள் கடவுள் அப்படின்றத குறிக்கும். சிம்பிள். 87வது வினா பாருங்க. கூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் சரியான பொருளை தேர்க. ஸோ கூ அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா பூமியை வந்து குறிக்கும். சிம்பிள். அடுத்து 88வது வினா பாருங்க. தூ என்னும் சொல்லின் பொருளை தேர்க. ஸோ 88ல் தூ அப்படின்றப்ப தூய்மையை வந்து குறிக்கும். ஸோ என்ன குறிக்கும்? தூய்மை. அப்போ ஆன்சர் என்னது? வெண்மை. தூய்மைனா வெண்மை. ஆன்சர் ஏ. 89வது வினா பாருங்க. நை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஸோ நை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா இகழ்ச்சியை குறிக்கும். அதாவது துன்பம், வருந்து அப்படின்றத குறிக்கும். ஸோ ஆன்சர் டி. 90வது வினா பாருங்க. கடவுள், தலைவன், தேடி பெறுதல், அருள், தெய்வம் என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்ன? கடவுள், தலைவன், தேடி பெறுதல், அருள், தெய்வம், அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி தே அப்படின்றது தான் அதனுடைய ஓரெழுத்து ஒரு மொழி. 91வது வினா பாருங்க. பேச்சு வழக்குள் உள்ள பிழையை திருத்துக. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். அடுத்து அருகாமையில். அருகிலா அருகாமையில்னா அருகில்ன்றதான் கரெக்ட். அருகாமை வரக்கூடாது.
அடுத்து பால் குடித்து கொண்டிருக்கானா வராது, பருகி கொண்டிருக்கிறான். அப்போ இங்கே பேருந்து நிலையம் அருகே வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் அப்படின்றது ஒன்று. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். சார் அருகே அருகில் எது கிட்ட, அருகில் அப்படின்றதான் கிட்ட. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ, பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் என்பது கரெக்டான விடை. 92வது வினா பாருங்க, சரியான எழுத்து வழக்கை தேர்க. இருந்தது, இருக்கு, இருக்குது, இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா இருந்தது என்பது கரெக்டான விடை. ஏ என்பது தான் கரெக்டான விடை. அடுத்து 93வது வினா அப்படின்றது பாருங்க, உளுந்துடுச்சு என்ற சொல்லின் எழுத்து வழக்கு என்ன? விழுந்துடுச்சு அப்படின்னா விழுந்து விட்டது அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ ஆன்சர் சி. 94வது வினா பாருங்க, சரியான எழுத்து வழக்கை தேர்க. நான் நேற்று வந்த, நான் நேற்று போனேன், நான் நேற்று வந்து, நான் நேற்று வந்தேன். அப்போ நான் நேற்று வந்தேன், சிம்பிள், சரியான எழுத்து வழக்கு. 95வது வினா பாருங்க, சரியான எழுத்து வழக்கை தேர்க. மாம்பழம் சாப்பிட்டாயா, மாம்பழம் சாப்பிடு, மாம்பழம் உண்டாயா, மாம்பழம் தின்றாயா, கிடையாது. முறுக்கு தின்றாயா, சோறு உண்டாயா, அதில் தான் வரணும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் ஏ தான், மாம்பழம் சாப்பிட்டாயா. 96வது வினா பாருங்க, சரியான எழுத்து வழக்கை தேர்க. நாள்கள், நாள்கள், நாட்கள், நான்கள். ஸோ எப்பவுமே நாள் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னோம்னா அந்த இடத்துல இந்த பன்மை போடுறப்ப அப்படியே தான் போடணும். நாள்கள் அப்படின்றது தான் போடணும். அந்த இடத்துல நீங்கள் நாட்கள் அப்படின்றத போடக்கூடாது. அது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன் சார் அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் ஒரு நெடில எழுத்து வந்துச்சு அப்படின்னோம்னா அடுத்து இருக்கக்கூடிய புணர்ச்சியில் அது சேராமல் கல் விகுதி வந்து பொறுமையாகவே வந்துடும். இப்போ ஆள் அப்படின்னோம்னா ஆள்கள்னு வரும், நாள் அப்படின்னோம்னா நாள்கள்னு வரும். அது நாட்கள்லாம் வரக்கூடாது. இப்போ அதாவது முள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் பன்மை ஆகணும்னா முட்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். காரணம் என்னது, இங்கே இருக்கிறது குறிலா இருக்குது, தனி குறிலா இருக்குது. ஸோ அந்த இடத்துல நெடிலா வந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து எதுவும் போடாது, அதாவது இந்த புணர்ச்சியும் ஆகாது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இதுதான் சிம்பிள். அப்போ ஆன்சர் என்னது, நாள்கள் என்பது கரெக்டான விடை. 97வது வினா பாருங்க, எது எழுத்து வழக்கு அல்ல? குடக்கோழி, வெந்நீர், இடக்கை, உத்தரவு. இது வந்து எது எழுத்து வழக்கு அல்ல? குடக்கூலி என்பது. குடிக்கூலி அப்படின்றதான் அதனுடைய எழுத்து வழக்கு. குடக்கோழி கிடையாது. 98வது வினா பாருங்க, சரியற்ற தொடரை தேர்க. நிலத்தை உழுதால் தான் வயிற்றுக்கு நிறையும், வயிறு நிறையும். இரவு சித்தப்பாவை வராது. நிலத்தை உழுதால் தான் வயிறு வராது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அடுத்து என் ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை. இல்லை என்ன கேட்டிருக்காங்க, சரியற்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிள்ளைக்குன்னு வரணும், அதில் பிள்ளைக்குன்றிருக்கு, தப்பு, சிம்பிள். 99வது என்ன பாருங்க, பிழையற்ற தொடரை தேர்க. பொண்ணு கண்ணாலத்துக்கு கிடையாது. அப்போ பொண்ணு திருமணத்திற்கு, பொண்ணு கிடையாது. அப்போ பெரும்னின் திருமணத்திற்கு சீர்வரிசை பொருட்கள் சேர்த்து வைத்திருக்கிறையா? ஆன்சர் சி. 100வது வினா பாருங்க, ஞானம் என்ற சொற்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? ஞானத்தை வந்து குறிக்கக்கூடியது என்னன்னா தீன்றது தான் சினத்தையும் குறிக்கும், துன்பத்தையும் குறிக்கும். அதே நேரத்தில் அதான் ஞானமும் கொடுக்கும். ஸோ அப்போ ஆன்சர் டி. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 100 வினாக்கள் அப்படின்றது போட்டிருப்போம். நீங்களும் என்னோட சேர்ந்தே வந்து 100 வினாக்கள் கொடுத்துருப்பீங்க. இதில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு வினாவுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வினாவுக்கு வந்து உங்களுக்கு நம்ம டீம்ல இருந்தே உங்களுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லிடுவாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டாபிக் கிளாஸ் வேணும்னா கிளாஸ் நீட்னு போட்டு அந்த டாபிக் பேர் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் வீடியோ, நிறைய பேர் அந்த வீடியோ அந்த ஒரு கமெண்ட்டுக்கு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கும் மற்றும் தேர்வுகளுக்கும் நம்ம சேனல் எப்போதும் துணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.